எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதியை வணங்கி, இந்த சோதிட உலகமானது விஞ்ஞான ரீதியாக அறிவுபூர்வமாக உலகெல்லாம் சென்று சேர வேண்டும் என்று எனக்கு சோதிடத்தை சொல்லிக் கொடுத்த கோவிந்த நாயர் ஐயா அவர்களையும், கேபி முறையினுடைய KS கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்த இடத்தில் இருந்த என்னுடைய குருநாதர் MP சண்முகம் த ஆதர் ஆஃப் அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் ஐயா அவர்களை வணங்கி, வள்ளல் பெருமானையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் வணங்கி, இந்த உலகுக்கு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்ற ஒரு அற்புத விஞ்ஞான ரீதியான ஜோதிடம் உலகத்தில் விளங்குகின்ற கிழக்கு மேற்கு ஆகிய 2 நாடுகளினுடைய கலவையை சப்லாட் என்ற பெயரை எனக்கு அழைத்த ஆநிலை பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, 30/3 அன்று நடந்த அற்புதமான இந்த கேபி முறையினுடைய இந்த ஆண்டினுடைய மாநில கருத்தரங்கத்திலே மிக அற்புதமாக கரூரை சேர்ந்த ஆநிலை பாலகிருஷ்ண ஐயாவினுடைய வாருங்கள் வளருவோம், நமது அகத்தியர் அமைப்பை சேர்ந்த ரவீஸ் ஜெயக்குமாரனுடைய குழு மற்றும் சித்தர் கருவூராரினுடைய பெயரிலே இயங்கிக் கொண்டு உயர்நிலை சோதிடமாக விளங்குகின்ற நமது கேபி முறைக்கு முன்னோடியாக இருக்கின்ற நட்சத்திர சித்தாந்தி உலகெல்லாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற சுந்தரராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த நிகழ்வுக்கு காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெரியோர்களையும் வணங்கி, பாலகிருஷ்ணன் சொற்படி 5 நிமிடத்தில் கேபி முறையை நான் முடித்து விடுவேன். பாருங்கள் அற்புதங்களை. இது ஒரு பிறந்த ஜாதகத்தினுடைய ஆய்வு. கேபி முறையை பொறுத்தவரையில் 2 செய்திகள் இருக்கிறது. ஒன்று பிறந்த ஜாதகம், இன்னொன்று ஹோரரி என்று ஆங்கிலத்திலும் தமிழிலே பிரசன்ன மார்க்கத்தையும் வகுத்து வைத்திருக்கின்றார் KS கிருஷ்ணமூர்த்தி. இந்த பிரசன்ன மார்க்கமானது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சோதிடங்களையும் கடந்த துல்லிய நிலையாகும். அதை கேரள பிரசன்னத்தை எடுத்துக்கொண்டுதான் KSK அவர்கள் மிக அழகாக அதை டெவலப் செய்து அதை சப்லாட் தியரியோடு இணைத்து பல அற்புதங்களை ஒவ்வொரு நிமிடங்களும் கேபி முறை சோதிடர்கள் இந்த உலகத்தில் செய்து வருகிறார்கள் பெரியோர்கள். 9/9/1965 6:25 மணி காலை மதுரையில் பிறந்த ஒரு ஜாதகத்தினுடைய தொழிலை பற்றி நாம் இங்கு ஆய்வோம். எப்படி துல்லியமான பலனை இந்த தொழில் முறையானது இந்த கேபி முறை சொல்லி நிரூபணத்தை தருகிறது என்பதை நீங்களும் கேபி முறையை படித்து கொண்டு நீங்கள் எந்த முறையில் சோதிடம் பார்க்கிறீர்களோ அதோடு கேபி முறையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது துல்லிய பலன் எதில் கிடைக்கிறதோ அந்த முறைக்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். ஆக இங்கே பாவக ஆரம்ப முனை என்கின்ற செய்திகள் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அந்த பாவகம் குறிப்பிடுகின்ற செய்திகளினுடைய விதியை தான் நிற்கின்ற உபநட்சத்திரத்தோடு அது அந்த மனிதன் பிறக்கின்ற பொழுது இருக்கின்ற நட்சத்திரத்தையும் இணைத்து அற்புதங்களை விளைவித்து கொண்டிருப்பது தான் KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய அற்புதம். இது எந்த சோதிட முறையிலும் உலகத்தில் இல்லை. நான் சென்ற நமது மோகனூரிலே 2 குழந்தைகள் 5 நிமிட வித்தியாசத்தில் பிறக்கின்ற பொழுது இந்த 12 பாவங்களினுடைய டிகிரி கூட மாறிவிட்டது பெரியோர்களே. இந்த 12 உபநட்சத்திரங்களும் மாறி இருந்தது. அந்த விளக்கத்தை எல்லாம் நான் அங்கு சொன்னேன். எதிர்பாராமல் கூட்டம் சென்று விட்டது. இப்பொழுது தொழிலை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். KSKனுடைய சட்டம் 2, 6, 10 ஆகிய உபநட்சத்திரங்களும் அவை நின்ற நட்சத்திரங்களையும் ஆய்வு செய்து ஒரு மனிதன் எந்த தொழிலுக்கு செல்ல இருக்கிறான் என்பதை வானியல் ரீதியாக நட்சத்திரங்கள் பேசுகின்றன என்பதுதான் KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய சட்டம். இந்த சிம்ம லக்னத்திற்கு பாருங்கள், இன்று சந்திரன் சிம்மத்தில் இருந்து கொண்டு மகத்திலே சென்று கொண்டிருக்கிறான். நாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற ஜாதகம் சிம்ம லக்னத்தில் இருக்கிறது. இன்று சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சிம்ம லக்னமானது 2வது உபநட்சத்திரமாகிய 5க்கும் 8க்கும் உடைய குரு வருகிறது. 6வது உபநட்சத்திரம் 9வது பாவகத்தில் 10வது ராசியில் ரிஷபத்தில் நிற்கின்ற ராகு கோள் 9வது பாவகத்தில் நிற்கிறது. பெரியோர்களே, 3ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 12ஆம் பாவகத்திலேயோ ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது ராகு இருக்குமானால்
தான் பிறந்த மண்ணிலிருந்து வேற மண்ணுக்கு செல்கிறான் என்பதுதான் கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதி சொல்லுகின்ற அடிப்படை சட்டமாகும். இங்கு 12வது உபநட்சத்திரம் ராகு வருகிறது. அப்படி ராகு வருமானால் அந்த மனிதன் தான் பிறந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்துக்கு செல்கிறான் என்பதுதான் கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி வெளிநாடு செல்ல கட்டமைக்கப்பட்டு இருக்கின்ற சட்டம். அதுவும் மீனத்தில் ஒருவனுக்கு வான மண்டலத்தினுடைய 12ஆம் இடத்தில் ராகு இருக்குமானால் அவன் டூர் போன்ற ஒரு மகிழ்ச்சியான சுற்றுலாவாவது வெளிநாட்டுக்கு சென்று வருகிறான் என்கின்ற அற்புதத்தை எல்லாம் கேஎஸ்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இங்கே 5க்கும் 8க்கும் உரிய குரு இங்கே மிதுன ராசியிலே 11வது ராசியில் 10வது பாவகத்தில் நாம் நம்முடைய நாட்டு சோதிடத்திலே ஆய்வு செய்கின்ற பொழுது 10வது பாவகமானது தொழிலை அடிப்படையாக கொண்டது என்று மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 2 என்பது வே ஆஃப் இன்கம், ஹவ் த மனிதன் இஸ் கெட்டிங் இன்கம் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் என்று சொல்லுகிறார். உனக்கு வருமானம் எப்படி வருகிறது, உன்னுடைய வங்கியினுடைய நிலை என்ன, உன் வருமானத்தின் மாத வருமானத்தினுடைய அளவு என்ன, வருட வருமானத்தினுடைய அளவு என்ன, உன்னுடைய பேலன்ஸ் ஷீட் என்ன, நீ என்ன டேக்ஸ் கட்டுகிறாய் என்பதை நிர்ணயிக்கின்ற பாவகமாக விளங்குவது 2வது பாவகம். பெரியோர்கள், பணத்துக்கு அதிபதியான குருவே இங்கு 2வது உபநட்சத்திரமாகவும் 10ல் நின்று கொண்டு 5க்கும் 8க்கும் புண்ணியங்களை செய்த இந்த மனிதன் போராட்டங்களையும் மேற்கொள்கிறான். 8ஆம் இடம் வருகிறது. 8ஆம் இடம் வருகின்ற பொழுது அந்த மனிதன் மனைவியின் மூலமாக சம்பாதனை வருகிறது என்று ஒரு அற்புதத்தை கேஎஸ்கே சொல்லுகிறார். அன்ஏர்னட் இன்கம் என்று நமது நாட்டு சோதிடம் சொல்லாத அற்புதத்தை கேஎஸ்கே சொல்லுகிறார். உழைக்காத வருமானம், அவன் திருமணம் செய்த மனைவியினுடைய வீட்டிலிருந்து பணம், நகை, சொத்துக்கள் எல்லாம் 8ஆம் இடத்தின் மூலம் வருகிறது. ஆக 8ஆம் இடம் இப்படி விபத்து, ஆபத்து இதுகளை எல்லாம் கடந்து இவ்வளவு அற்புதத்தை தருகிறது என்பது கேஎஸ்கே 8வது பாவகத்தினுடைய விரிவை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். பெரியோர்களே, அப்படிப்பட்ட குருவானது 10ல் மிதுனத்தில் நின்று கொண்டு அவனுடைய நட்சத்திரத்தை குருவை எடுத்துக்கொண்டோமானால் மிருகசீரிடம் என்ற செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் செல்லுகிறது. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் கோளானது துலாம் ராசியிலே 2வது பாவகத்தில் வருமான ஸ்தானத்தில் 10ல் நிற்கின்ற 10வது உபநட்சத்திரமாகிய குரு நிற்கிறது என்பதுதான் இங்கு நிற்கின்ற அற்புதம். 10வது உபநட்சத்திரமே 10ல் நின்று கொண்டு 2ஐ செய்கிறது. ஆக இந்த மனிதன் எனாரமஸ் இன்கம்மை சம்பாதிக்கிறான். ஏன்னா அவன் இந்த சொத்து சுகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் போய் நிற்கிது. இதையெல்லாம் நாம் கன்சிடர் பண்ணோம். ஒரு கோள் ஒரு வீட்டில் நிற்பது மட்டுமல்லாமல் அந்த வீட்டினுடைய தன்மையை, ராசியினுடைய தன்மையை பாவகத்தோடு இணைத்து நாம் பார்க்கின்ற பொழுதுதான் அதனுடைய வெளிப்பாடு நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இறுதியாக இந்த குரு எந்த உபநட்சத்திரம் இருக்கிறது என்பதுதான் இந்த மனிதன் தொழில் மூலமாக இந்த உலகத்தில் என்ன சாதனையை செய்ய இருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது சூரியனுடைய உபநட்சத்திரம். அந்த சூரியன் லக்ன ராசியில், லக்னாதிபதி லக்னத்தில், ஆனால் பாவக கணிதப்படி 12ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்கிறான். வேறு தேசத்திலிருந்து வருமானத்தை சம்பாதிக்க இருக்கிறான் என்பதை அந்த 10வது உபநட்சத்திரம் என்ற கோள் நின்ற உபநட்சத்திரம் நமக்கு தெளிவாக சூரியன் என்ற மிகப்பெரிய கோள் தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு நமக்கு அறிவுரையை சொல்லுகிறது. 6வது உபநட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் ராகு கோள் 9ஆம் இடத்தில், அதாவது 10வது இன்னொரு சுக்கிரனுடைய ராசியில் நின்று கொண்டு ராகு கோளானது சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த லக்னத்திற்கு 12 சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சொன்னார்களே, சனியும் சந்திரனும் சேர்ந்து கொண்டு 12 சந்திரன் 6ல் நின்று கொண்டு இதற்கு தனி தியரி, தனி புத்தகமே இருக்கிறது. சனியும் சந்திரனும் சேர்ந்தால் அந்த ஒரே ஒரு அவயோகத்தை மட்டும் கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கொள்கிறார். அதற்கு பெயர் புணர்வு. புணர்வுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் கேஎஸ்கே. இஃப் தேர் இஸ் எனி கனெக்ஷன் பிட்வீன் சேட்டன் அண்ட் மூன், எய்தர் if they are mutually aspecting, or the sublord of moon is moon is Saturn, or the sublord of Saturn is moon, there may be obstacles either at negotiation or at the time of celebrations. என்று ஒரு மனிதனுடைய திருமணம் நடக்கின்ற பொழுது, அவன் பிறந்த பொழுது சனியும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்திருந்தாலோ, சனியும் சந்திரனும் பார்த்து கொண்டாலோ, சனியின் உபநட்சத்திரம் சந்திரனாக, சந்திரனுடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்குமானால் அவனுடைய திருமணமானது குழப்பங்கள் இல்லாமல் நிச்சயதார்த்தமும் திருமணமும் நடைபெறாது.
இதற்கென்று கேஎஸ்கேவினுடைய நடுமகன் கே சுப்பிரமணியம் அவர்கள் தான் கேஎஸ்கேவினுடைய கடைசி வரை அவரோடு இருந்து அஸ்ட்ராலஜி அண்ட் அதிர்ஷ்டா மேக்சைனை ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருந்தார். அவர் தமிழிலே புணர்வு என்ற புத்தகமே போட்டிருக்கிறார். ஆகவே சனியும் சந்திரனும் சேர்ந்தாலே திருமணம் பிரச்சனைக்குரியது என்று கேஎஸ்கே சொல்வதை பல்வேறு உதாரணங்களை தமிழ்நாடு முழுவதும் சேகரித்து புத்தகமாக போட்டு இருக்கிறார்கள். ஆர்வமுள்ள பெரியோர்கள் வாங்கி அந்த சனி சந்திரனுடைய விவரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கு சனி ஆட்சி பலம் பெற்று 12க்குண்டான சந்திரன் 6ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் என்பது பேயிங் ஆஃப் மணி டு அவர் எம்ப்ளாயீஸ், நம்மிடம் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பணம். அந்த தொழிலாளியே சனியாக வந்து தொழிலாளர் இடமாகிய 6ஆம் இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். 12ஆம் இடத்திற்குரிய சந்திரன் 6இல் நின்று கொண்டு சனியோடு சேர்ந்து நமது நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வேறு நாட்டிற்கு அழைத்து சென்று அவனுக்கு கூலியை கொடுக்கின்ற நாம் கொடுக்கின்ற பணத்தை காட்டுகிறது. நமது சப்கலெக்டர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அரசில் பல்வேறு பணிகளை பார்த்து பல உயர்ந்த சம்பளத்தை வாங்கி இருப்பார். அதுவும் 6ஆம் இடம்தான். 10ஆம் இடம் இல்லவே இல்லை. 6ஆம் இடம் என்பது நாம் பெறுகின்ற ஊதியம், நாம் கொடுக்கின்ற கூலி, குடிக்கூலிக்கு இருப்பவன், நாம் வளர்த்துகின்ற பெட் அனிமல். பின்பு நம்முடைய நாட்டு சோதரமாகிய ரண ரோக சத்துரு. அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது 10வது உபநட்சத்திரம் 10இல் நின்று கொண்டு 2இல் நிற்கின்ற செவ்வாயினுடைய சாரத்தில் 2, 10 செல்கிறது. 6வது உபநட்சத்திரம் ராகு, 12க்குடைய சந்திரன் 6இல் நிற்கின்ற சந்திரனுடைய சாரத்தில் சென்று 2, 6, 10 ஆகிய குறிகாட்டிகளை தெளிவாக காட்டி சென்று விடுகிறது. இப்பொழுது குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று பார்த்தோமானால் செவ்வாய். பாருங்கள், சிம்ம லக்னத்திற்கு செவ்வாயினுடைய குறிகாட்டிகள் என்ன? 4, 9. நாம் பாதகத்தை சொல்கிறோம். பாதகம் என்ற தியரியே வேறு, அது தனியாக ஒரு நாள் நடத்துகிறேன். பாதகம் என்கின்ற செய்தி நாம் பேசுகின்ற செய்தி அல்லவே அல்ல. பாதகத்தில் நிற்கின்ற கோள் யார்? அவனுடைய நட்சத்திரங்கள் யார் நிற்கிறார்கள்? அவனுடைய கோள் நின்று உபநட்சத்திரத்தில் பாதகத்தில் நிற்கின்றவனுடைய கோள் எப்பொழுது நிற்கிறது? அவனுடைய திசாபுத்தி எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறது? அப்பொழுது அந்த மனிதன் மரணத்தை நோக்கி பயணிக்கிறான் என்று பாதக அதிபதியை விட்டு பாதகத்தில் நிற்கின்ற கோளை எடுத்து தனி தியரியாக கேஎஸ்கே அவர்கள் நமக்கு கண்முன் காட்டுகிறார்கள். 4, 9 என்ன தொழிலை செய்யலாம் சொல்லுங்கள் பால். செவ்வாய் குறிக்கிறது, 4ஆம் இடம் வருகிறது, 9ஆம் இடம் வருகிறது. என்ன தொழிலை செய்யலாம்? யாராவது ஒரு ஜோதிடர்கள் எழுந்து சொல்லலாம். ஆசிரியர், அற்புதம், ஒரு கைதட்டலை கொடுக்கலாம். 9ஆம் இடம் என்பது கல்லூரி பேராசிரியரையும் பள்ளியிலே இந்த +1 +2 எடுக்கின்ற ஆசிரியரும். இது 4ஐயும் குறிக்கிறது, 9ஐயும் குறிக்கிறது. இப்பொழுது நமக்கு உதவி செய்கின்ற இடத்தை நம்முடைய துல்லிய விஞ்ஞான ஆய்வு எப்படி செய்கிறது என்பதை பாருங்கள். 9வது உபநட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் உயர்கல்வி ஸ்தானம். அது 12க்குடைய சந்திரன் 6இல் நின்று கொண்டு செவ்வாயினுடைய அவிட்டம் நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 4, 9க்குரிய கல்வியை அவன் படித்தாக வேண்டும். இப்பொழுது என்ன கல்வியை படிக்கலாம்? அந்த செவ்வாயை எடுத்துக்கொண்டோமானால் அந்த செவ்வாய் கோளான துலாம் ராசியிலே 2ஆம் இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறது. அற்புதம் என்னவென்றால் 4க்குரிய சிவில் என்ஜினியரிங்கை இந்த மாணவன் படித்திருக்கிறார். 4ஆம் இடம் மிக அழகாக இந்த ஜாதகத்தில் வேலை செய்கிறது. அது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இவன் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்து கொண்டு இருப்பான் என்பதுதான் சுக்கிரன் மூலமாக செவ்வாய் நமக்கு அறிவுறுத்துகின்ற அறிவுறுத்தலாகும். இப்பொழுது நான் எப்படி விதி கூறுகளை பாவக ஆரம்ப முனையை வைத்துக்கொண்டு நம்முடைய கேபி முறை ஆய்வு செய்கிறோம் என்பதை தெளிவாக கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தியதைப் போல நான் உங்கள் கண்முன் வைத்து விட்டேன். இனி மீதம் இருப்பது திசாபுத்தி. இங்கே பாருங்கள் பெரியோர்களே, புதனுடைய திசையில் சுக்கிரனுடைய புத்தி, சுக்கிரனுடைய அந்தரம் 23/6/2025 வரை நடைபெறுகிறது. இங்கு புதன் திசாநாதன் கேஎஸ்கே இன்னும் ஒரு அற்புதத்தை சொல்லுகிறார் என்றால், உலகத்திலே அதிக கோடீஸ்வரர்கள் கும்ப லக்னத்தில் தான் பிறக்கிறார்கள் என்று 2க்கும் 11க்கும் உடைய குருவே நிதிக்கும் ஆதாரமாக வந்து வருமானத்திற்கும் சேமிப்புக்கும் உரிய குரு இவன் ஒருவனுக்குத்தான் 2ஐயும் 11ஐயும் குறிக்கிறது. ஆக இந்த கோடீஸ்வரர்கள் பெரும்பாலும் கும்ப லக்னத்தில் தான் பிறக்கிறார்கள் என்று ஒரு ஃபிக்ஸ்டு ரூலை நமக்கு கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதே போல சிம்ம லக்னத்தை எடுத்துக்கொண்டால் 2க்கும் 11க்கும் உரியவன் புதன்.
இந்த 2க்கும் 11க்கும் உண்டான புதன் மிக அற்புதமான திசா நடக்கின்ற காலம். அந்த புதன் லக்னத்தில் இருந்தாலும் பாவகம் 12ல் இருக்கிறது. 12ல் இருந்து கொண்டு புதன் கேதுவனுடைய நட்சத்திரத்திலும், கேது கோளானது செவ்வாயினுடைய வீட்டில் விருச்சிகத்தில் கேது செவ்வாயினுடைய பிரதிநிதியாகவும் சனியினுடைய அனுச நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு, கேது 2ஆம் இடம், கேது நிழல் கோள், ஆகவே அவனுடைய நட்சத்திரத்திற்கு செல்ல வேண்டும். அவன் 6 சனி 6ல் இருந்து கொண்டு ஆட்சி பலம் பெற்று 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இவனுடைய தொழிலை மேம்படுத்துகிறான். சனி அடிமை சேவகர்கள் அவருக்கு சிறப்பாக பணிபுரிய சனி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கிய கருத்து. ஆக 12ஆம் பாவகத்தில் லக்னத்தில் இருக்கின்ற புதன் கேது மூலமாக செவ்வாயினுடைய பலனை செய்து கொண்டு, இந்த கேதுவனுடைய உபநட்சத்திரம் குரு நாம் இப்பொழுதுதான் பார்த்தோம். 2-10 ஆரம்ப முனையே குரு, அவன் 5க்கும் 8க்கும் உரியவன் என்று. அதற்கு முன்பு கேதுவனுடைய உபநட்சத்திரம் ராகு 9வது பாவகத்தில் நின்று கொண்டு, இங்கே பார்த்தீர்களானால் சுக்கிரனும் செவ்வாயும் துலாம் என்ற சுக்கிரனுடைய ராசியில், ராகு வானமண்டலத்தினுடைய வருமானத்தினுடைய 2ஆம் இடத்தில். இதையெல்லாம் நாம் பிரம்மாண்டம் என்று காலையில் நாம் நிறைய பேசிட்டோம். ரிஷபராசியில் எந்த கோள் இருக்குதோ அந்த கோள் தான் பாவக ரீதியாக அந்த கோளினுடைய நட்சத்திரங்கள் திசை நடத்துகின்ற பொழுது நேச்சராக வருமானத்தை கொடுக்கறது. இது எல்லாம் நாம் உள்ள கொண்டு போகணும். ரிஷபத்தில் இருந்து அவன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி அசண்டன்ட், எந்த லக்னத்தினுடைய இதையை நாம் நம்பரை கன்சிடர் பண்ணாமல் 2ஆம் இடத்தில் இருந்தாலே காலபுருஷ லக்னத்துக்கு 2ல் உண்டான பலனை அவன் தந்தே ஆக வேண்டும். ராகு பல ஆயிரம் கோடி, பல கோடியை, பல லட்சங்களை இந்த மனிதனுக்கு அள்ளி தந்தாக வேண்டும் என்ற அற்புதத்தை இங்கு காட்டுகிறது. காரணம், அவன் 6வது உபநட்சத்திரம். ஆக இப்பொழுது புதன் 12ல் நின்று கொண்டு கேது செவ்வாயினுடைய பிரதிநிதியாகவும், அந்த கேது சனியினுடைய நட்சத்திரத்திலையும், கேது குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும், புதன் ராகுவனுடைய உபநட்சத்திரத்திலும் நின்று கொள்கிறது. இனி புத்திநாதனும் அந்தரநாதனும் சுக்கிரன், இந்த நம்முடைய லக்னத்திற்கு 3-10க்குரிய சுக்கிரன், அவன் வருமான ஸ்தானமாகி 2ஆம் இடத்தில் நின்று கொண்டு, அந்த சுக்கிரன் 2ல் நிற்கின்ற செவ்வாய் 4-9 செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறது. சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் அவன் திசாநாதன் புதனுடைய உபநட்சத்திரம். இதுதான் அற்புதம். நமக்கு திசா 17 ஆண்டுகள் நடக்கிறது, அவனுடைய உபநட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறான். ஆக இந்த திசையினுடைய வலிமையான காலம். புதனுடைய உபநட்சத்திரத்தில் நிற்கின்ற சுக்கிரன் இவனை விமானமேற்றி வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற பணியை செய்கிறான். காற்று ராசியில் இருக்கின்ற சுக்கிரன் விமானத்தில் ஏற்றுகிறான் என்று கைஸ்கை எழுதுகிறார். ஒருவன் விமானத்தில் ஏறும் பொழுது அவனுடைய காற்று ராசிகளினுடைய சப்போர்ட்டை பார்க்க சொல்கிறார். இவனுக்கு சுக்கிரனே புத்தி நடத்திட்டு விமானத்தில் ஏறி செல்லக்கூடியதாக இருக்குது. ராகு உள்ள திசா புத்திக்குள்ளே 9ஆம் இடத்துல நாட்டை விட்டு வெளியே போக சம்பாதிக்கிறதுக்குன்னு அனுப்புகிறாப்பில். என்கிட்ட 10 நாளைக்கு முன்ன பேசின இவர் என்னோட பேசவே பேசி முடித்த அடுத்த 1 மணி நேரத்தில் துபாய்க்கு விமானத்தில் ஏறியாச்சு. அடுத்த நாள் காலையில் எனக்கு விமானத்தில் வேறு நாட்டிலிருந்து பேசுகிறாரு. நான் ப்ரிடிக்ஷனில் உங்கள் வேலை வெளிநாட்டில் நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆட்கள் எல்லாம் வெளிநாடு போயாச்சு, நான் போய் என்னுடைய சிவில் ஒர்க்ஸை செய்ய போகிறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் துபாய் கிளம்புறேன் அப்படின்னு வாழ்க்கை வரலாற்றை நாம் நேரில் இருந்து பார்த்தது போல அப்படியே கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய இந்த நட்சத்திர சித்தாந்தங்களும் உபநட்சத்திரங்களும் கண்முன் கொண்டு நிறுத்துகிறது. ஆகவே ஜோதிட ஆய்வாளர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, முடிந்தவரை கைப்பி கற்றுக்கொள்ளுங்கள், ஆய்வினை செய்யுங்கள். பலனை மிக துல்லியமாக மனிதர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைவோம். அடுத்த ஆண்டு கேபி முறையினுடைய மாநாட்டை நடத்துவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு நன்றியும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் பெரியவர்களே. அந்த குரு வழிபாட்டு உள்ளவங்களுக்கு தான் அந்த குருவோட மகிமை தெரியும். நம்மளாம் ஒரு சிலர்லாம் பார்த்தா அந்த ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா ஆரம்பத்தில் கூட சொல்கிறத விட்டுறோம். ஐயா பார்த்தோம்னா ஒவ்வொரு செகண்டமும் கிருஷ்ண பற்றி ஐயாவுடைய அவர் குருநாதர் பேரை ஒவ்வொரு விளக்கத்துக்கும் நடுவில் அந்த குருநாதர் பேரை சொல்கிறார் அப்படின்னா அவர் மிகப்பெரிய குரு பக்தி உள்ளவர்.
இப்போ வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அண்ணன் வந்து நம்ம பத்திரிக்கையாளர் வந்து சொன்னார். அவர் வந்து சித்தருடைய பக்தி உள்ளவர். சித்தர், குரு எல்லாம் ஒன்று தான். இன்றைக்கி என்ன காரணம் எல்லாம் குருவை பற்றி எல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? மகா நட்சத்திரம். எப்படிங்க? மகா நட்சத்திரம். இந்த மகா நட்சத்திரம் எதை குறிக்குங்க? சித்திரை குறிக்கும். அது எப்படி சித்திரை எப்படி எடுத்துக்கிறது? சூரியன் வீட்டில் இருக்க ரைட்டு. அது மட்டும் கணக்கு எப்படி சொல்ல முடியும்? சூரியன் வீட்டில் இருக்க என் பெருமாள் வீட்டில் வந்து சித்தர் கிடையாதா? அது வேறு சித்தரா? அது ஆழ்வார். அது அப்படி இல்லை. நம்ம வந்து மகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதியினுடைய நட்சத்திரம். எப்படிங்க? மகம் வந்து ஜீவ சமாதிகளுடைய நட்சத்திரம். அதனால் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து அந்த குருமார்களை வந்து ரொம்ப உயர்வாகவும் அமைப்பாகவும் இயற்கையாகவே பேசுகிறோம். இன்றைக்கி குருவை நினைக்கிறோம். அதனால் நீங்கள் அனைவருக்கும் குரு பகவானுடைய பேரருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன்.